அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசினருக்கு 3இல் ராகு, 4இல் சனி வக்கிரம், அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 9இல் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், விரய ராசியில் செவ்வாய் புதன் உள்ளனர். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். மனதில் என்ன நினைத்தீர்களோ தாராளமாக நடைபெறும், வெற்றி பெறலாம். ஜென்ம ராசிக்கு 3இல் ராகு சஞ்சரிப்பதாலும் சனி வக்ரகதியில் இருப்பதாலும் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தற்சமயம் சனியினால் பாதிப்பு இல்லை. பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்றுவீர்கள். பிரச்சனைகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த லாபங்கள் தங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்களின் ஆதரவு இருப்பதால் நினைத்ததை சாதிப்பீர். கடந்த காலங்களில் இருந்து வந்த தேவையில்லாத அவப்பெயர் அனைத்தும் விலகும். பெண்கள் மூலமாக ஒரு சிலருக்கு நன்மைகள் கிடைக்கும். மாணவியர்கள் பேச்சில் பொறுமையோடு இருந்து நல்லபடியாக படித்தல் வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்டுதல் வேண்டும். லாபஸ்தானம் பலப்படுகிறது. ஏனென்றால் அங்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து உள்ளனர். சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதும் நல்ல பலன்களை தரும். சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்க அனுகூலம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் பெருகும். கட்சிக்குள் சிறு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். சிலருக்கு நல்ல புதிய உத்தியோகம் கிடைக்கும். ராசிநாதன் தங்களுடைய குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய மகர ராசியை பார்ப்பதால் பல வரவுகள் உண்டு. சிக்கனமாக இருக்க வேண்டும். சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள். இளைஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். இருந்தாலும் ராசிநாதன் குரு அஸ்தமத்தில் இருப்பதால் 8இல் இருப்பதால் சில கஷ்டங்கள் வரலாம். அஸ்தம் கஷ்டம் நஷ்டம் என்போம். அதை சமாளிக்க வேண்டும். எப்போதோ செய்த தவறுகளால் தற்சமயம் மனசு வருந்துவீர்கள். சிலருக்கு கொலஸ்ட்ரால், இரத்த கொதிப்பு, இருதய பிரச்சனைகளால் அவதி அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் உங்கள் மீது குற்றம் சுமத்துவர். ஆகவே தவறுக்கு இடம் கொடுத்தல் வேண்டாம். குடும்ப ரகசியங்களை, தொழில் ரகசியங்களை பிறரிடம் சொல்லுதல் வேண்டாம். 10ஆம் தேதி பகல் 1:04 முதல் 12ஆம் தேதி மாலை 6:35 வரை சந்திராஷ்டமம். கவனமாக இருக்குதல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். சுளுக்கு, நரம்பு, சளி உபத்திரவங்கள் வரலாம். கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபா கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.